We just returning from Mahabalipuram, so we thought we'll just come for a refreshment. Mainly it's more tata is the more we come for, so we'll just have it and leave. பட்டர் மில்க், அதாவது மோர். இந்த மோரில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. இட் இஸ் என்ரிச் வித் விட்டமின்ஸ், இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி அண்ட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் இன் வெயிட் லாஸ். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த மோரை கடந்த 14 வருஷமாக நல்ல குவாலிட்டியோட மோர் தாத்தா என்கின்ற ராமஜெயம் நைட் டைமில் திருவாமியூர் பீச் பக்கம் வித்துட்ருக்காரு. வணக்கம், என் பேர் ராமஜெயம். நான் 1998 சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு இதில் வேலை செஞ்சேன். செஞ்சு ஒரு 2002 காப்பி சுக்காப்பி அதுன்னு போட்டு அப்படியே லைனில் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். பழைய மோர் அப்படியே ஆரம்பிச்சோன்னே அப்படியே ஒன்று ஒன்றா படிப்படி எல்லாம் ஏர் பண்ணி மோர் வியாபாரம் நைட்டு இதுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. மோர் தாத்தா என்கின்ற ராமஜெயத்தோட பையன். என் பேர் கார்த்தி. நாங்கள் 18 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம். சமீபமாக ஒரு 4 வருஷத்தில் தான் இந்த ஃபேமஸ், இந்த டிமாண்ட், இந்த மோர் தாத்தான்ற பேர் அப்போ தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஷாலினின்ற ஒரு அக்கா வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமாக தான் சும்மா ஒரு 2 லைன் உங்களை பற்றி எழுதணும், ஒரு 20 நிமிட்ஸ் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சரி சும்மா தானே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அதுக்கடுத்து பார்த்தா அடுத்த நாள் பேப்பரில் வந்து நியூஸ் வந்து அடுத்த நாளே ஒரு ஃபோன் கால்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. அதுக்கடுத்து இப்போ நல்லா நிறைய கஸ்டமர்ஸ் டிமாண்டும் அதிகமாச்சு. இதுமாரி நிறையா பேர் வந்தாங்க. எங்களுக்கு இப்போது பிஸ்னஸும் நல்லா போயிட்டுருக்குது. ஃபேமஸ் பர்சன்ஸ்னால் நிறைய பேர் வராங்க. சிவகார்த்திகேயன் சார் வந்திருக்காங்க, அவரோட ஃப்ரெண்டு, அவங்களோட அப்பாலாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து சொல்லுவாங்க நான் மோர் தாத்தாவோட பெரிய ஃபேனுன்னுவாங்க. எனக்கு அதை கேட்கும்போது சிரிப்பாக தான் வரும். இவர் 1998 சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் வாட்ச்மேனாக வேலை பார்த்து அதில் போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் சுக்கு காப்பி போட ஆரம்பித்தார். அவர்கிட்ட வந்த கஸ்டமர் சிலர் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் மோர் போடலாமேன்னு ஐடியா கொடுக்க அதுலேருந்து வந்தது தான் இந்த மோர் கான்செப்ட். ஆரம்பத்தில் பகலில் வியாபாரம் செஞ்ச இவர் டியூ டு ஏஜ் ரீசன்ஸ் நைட் 9 to 12 வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். எக்ஸலண்ட் குவாலிட்டி, திக்னஸ், ஹைஜின் அண்ட் அவர் யூஸ் பண்ணுற கார்னிஷ் இது எல்லாமே இந்த மோருக்கு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக அமைஞ்சு ஆட் ஹவர்ஸ்லையும் கஸ்டமர்ஸை இவரை தேடி வர வச்சிருக்குன்னு சொல்லலாம். என் பேர் பமீலா, எங்கள் வீட்டுக்கார் பேர் ராமஜெயம், பெரிய பையன் பேர் கார்த்திக், 2வது பையன் பேர் தவ சன்னாசி. வாட்ச்மேன் வேலையாக இருந்தாங்க. அப்புறம்தான் அது கட்டுப்படி ஆகலன்ட்டு சுக்கு காப்பி போட்டாங்க. அதுவும் கட்டுப்படி ஆகலன்ட்டு அப்புறம் டீ எல்லாம் லைனில் எடுத்துகிட்டு வரும்போது இப்படி டீ வியாபாரம் இல்லைன்னொன்னே கஸ்டமருங்க இப்படி கூலிங்காக போடுங்க வியாபாரம் அப்படின்னு சொன்னோடனே அதேமாரி கூலிங்காகவே போட்டாங்க. அதுக்கப்புறம் வியாபாரம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதான் இந்த சாலினி பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் இந்த இண்டு பேப்பரில் வந்த பிறகு எங்கள் வியாபாரம் நல்லா ஆச்சு. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் அடித்து சாறு எடுத்து ஊற்றி அப்புறம் கடைஞ்சி உப்பு போட்டு அது கருவேப்பிலை, மல்லி, கடுகு, உளுந்த பருப்பு, பெருங்காயம் நிறையா போடுவோம், போட்டு தாளித்து உள்ளே ஊற்றி ஐஸு, அவ்வளோதான். அப்புறம் சாப்பிடும்போது வெள்ளரிக்காய், மாங்காய், பூந்தி எல்லாம் போட்டு கொடுப்போம். Hi, I'm Mariam and I've got to know about this guy from my cousins who come here quite often, and I've been having his stuff for about 3-4 times now. Each time it's inviting, so I guess there'll be more times I would like to come, but I got to know from people and I would like to suggest about him to others as well. What I feel is it's something he puts in bundi or churned cucumbers or keri. It's something very normal, something that you and me can do at home, but the fact that only he does it makes it special. And then anyways, getting something from out and which is refreshing makes it something more special than doing it at home. And I don't think we do this at home, no? We just go for the normal more at home, and this is the one that highlights. And anybody who's here in the Tiruvanmayur beach, I suppose, would know Mor Tata, or at least they look forward to him. That's exactly the reason why we've come here all the way down. I guess that's what makes it special. Otherwise, why such a small crowd, and how did he get famous? If it was just any other stall guy, I don't think all the stall guys get famous. But if this guy's got famous, then there sure is something in his more and the milk. நாங்கள் பால் பாக்கெட் வாங்கி டெய்லி 7 மணிக்கு கரெக்டாக காய்ப்போம். ஆனால் அதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இந்த திக்னஸ். கரெக்டாக 7 மணிக்கு பாலை ஊற்றிட்டு கரெக்டாக 8 மணிக்கு அதை இறக்கி கரெக்டாக 12 மணிக்கு தயிரை ஊற்றிடுவோம். கரெக்டாக ஈவினிங் 6 o'clock போல் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு தயிரை கடைஞ்சிரும். அதுக்கடுத்து இஞ்சி, பச்சை மிளகாலாம் வெட்டி அதை மிக்சியில் போட்டு இது பண்ணுவோம். அதுக்கடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை,
எல்ஜி பெருங்காயத்தூளை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கடுத்து அதை மோரில் போட்டு அதுக்கடுத்து ஐஸ் போட்டு அதுக்கடுத்து உப்பு போட்டு இது பண்ணால் மோர் ரெடி ஆகிடும். பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி மசாலா ஐட்டம் சேர்த்தோன்னா பால் ரெடி ஆகிடும். அதை ஊற்றும் போது வடிகட்டிட்டு திரும்ப ஒரு வாட்டி சூடு பண்ணால் சூடு ரொம்ப நேரம் நிலைக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு கார்ன் போட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. கார்ன் போட்டால் மோர் வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு, அது வந்து வாய்க்குள்ளே சாப்பிட முடில. அதனால் அதுக்கடுத்து பூந்தி ட்ரை பண்ணாங்க. பூந்தி சமீபமாக ஒரு 5 வருஷமாக தான் போடுறாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு கடையில் போய் வாங்குவாங்க ஸ்பெஷல் பூந்தின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் நல்லா இருக்கு, அதுதான் பெஸ்ட். ஏன்னா எல்லாருமே கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குறது எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தாலே ஆப்வியஸாக எல்லாம் தேடி தான் வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கனால ஸோ எனி டைம் பார்த்துட்டு நாங்கள் எப்போவுமே வரும்போதெல்லாம் தேடுவோம். அவர் தேடி இல்லைனா கூட இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்டில் தேடிட்டு இருந்தோம். தேடிட்டு அப்புறம் அவர் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து இங்கே வந்தோம். நாங்கள் இங்கே ஷட்டில் விளாண்டுட்டு இருப்போம். ஸோ அதனால் விளாண்டுட்டு போகும்போது எப்போல்லாம் இருக்காங்களோ அப்போல்லாம் குடிச்சிட்டு தான் போவோம் எப்போவுமே. அதில் வந்து பூந்தி போட்டு தருவாங்க, சம்டைம்ஸ் மாங்காய், அப்புறம் அப்படி இல்லைனா வந்துட்டு வெள்ளரிக்காய், அது 3 போட்டு தருவாங்க. ஸோ டேஸ்ட்டாக தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என் நேட்டிவ் வந்து கேரளா. நான் இங்கே கோட்டை மந்திரா பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். திருவான்மியூரில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்ட் 2 இயர்ஸாக. நான் வந்து மோர் டெய்லி குடிப்பேன். என்னென்னா மோர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேரளாலேயும் நான் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி மோரெல்லாம். இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோரில் வந்து ஆக்சுவலாக வந்து பிளெயின் மோர் கிடையாது, பிளெயின் மோர் தனி ஒன்று இருக்குது. ஆனால் இவர் வந்து மாங்காய் வெள்ளரிக்காய் பூந்தி எல்லாம் போட்டு ரொம்ப திக்காக கொடுக்குறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குது. தட் இஸ் த மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இது குடித்தாலே ரொம்ப டைஜஷன். இந்த நைட் டைம்னா இன்னும் அது குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அது என்ன தெரியல, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது, உடம்புக்கும் நல்லா இருக்குது. அதனால தான் நாங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம், ரொம்ப ஜாலியாக குடிப்போம் போவோம், அவ்வளோதான். மோர் தாத்தாவோட மோர் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆக்சுவலி சேயிங் லைக் அவர் அந்த மிக்சிங் போட்டு தருவார், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பட் ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு திஸ் கைண்ட் ஆஃப் டேஸ்டி மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவரோட லைக் இப்போ ஒரு க்ரௌடியாக இருக்கும், த டேஸ்ட் இஸ் வெரி குட். அந்த தாளிப்பெல்லாம் போட்டிருப்பாரு, ப்ளஸ் அந்த மேலே போகிற பூந்தி ப்ளஸ் மிக்சிங் அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரு என்ன மூட் ஆஃப் வந்தாலும் இங்கே வந்துட்டு கொஞ்சம் மோர் குடிக்கும் போது அந்த டேஸ்ட் அண்ட் திஸ் கிளைமேட் அண்ட் திஸ் வியூ லைக் ஒரு லைக் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ 25 rupees per cup. கோர்ஸ் லைக் லிட்டில் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சம் லைக் மாமாவில் கூட்டு வரும்போது என்னடா 25 ரூபாய் ஒரு கப் மோர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க கொஞ்சம் குடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் போகலாமா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ லைக் தட் இஸ் த ஒர்த். நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் 15 rupees 2 years பேக். நான் இட் இஸ் 25, 10 rupees ஜாஸ்தியாக இருக்குது 2 yearsல. என்னோடய பிரதர் மூலியமாக தான் எனக்கு இந்த இடம் தெரியும். ஸோ இப்போது அவரை விட்டுட்டு நான் வர அளவுக்கு வந்துட்டேன். அவர் வந்து மந்த்லி ஒன்ஸ் வருவார், நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வருவேன். சென்னையிலே தி பெஸ்ட் மோர் இங்கே தான் நாங்கள் குடிச்சிருக்கோம். இந்த மாதிரி மோர் எந்த ஹோட்டல்லையும் குடித்ததில்ல. அவ்வளோ திக்கான ஒரு மோர், வெரி டேஸ்டி, அடிக்டட் டு த மோர், அவ்வளோதான். ஒரு 2 weeks முன்னாடி வந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டெய்லி வர ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மோர் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு திக்னஸ்ஸு எல்லாமே இருக்குது. இப்போ மற்ற இடத்துல போனீங்கன்னா இப்போ நுங்கம்பாக்கம்லேயும் ஒரு இடத்துல மோர் விற்கிறாங்க, டி நகர்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இப்போ வண்டியில் எடுத்து சுற்றுறாங்க. ஆனால் இவர் போடுற மோர் மாதிரி யாருமே இல்லை. இஸ் கிவிங் த திக்னஸ், இஸ் கிவிங் த டேஸ்ட், இஸ் லைக் பியூர் ஹோம்மேட் பட்டர் மில்க். இட்ஸ் நாட் லைக் ஃபுல் ஆஃப் வாட்டர் அண்ட் எவ்ரிதிங். யா. And the special thing is like the mango and bundi of it. keeps you to drink more and more, want more and more. நைட் டைம் பீச் காற்று ப்ளஸ் சில்லுன்னு ஒரு கிளாஸ் மோர், தாராளமாக ஃபீலிங் பிளஸ்ன்னு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் திருவான்மியூர் பீச் வந்தீங்கன்னா டூ ஸ்டாப் பை திஸ் மோர் கடை டு ஃபீல் த அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். He is perfectly fine. He is in good spirits. நல்ல recover ஆயிட்டு இருக்காரு. Doctors are very happy. Very nice. We are also happy. Thank you.